சரி. இவன் பல போதை பழக்க வஸ்துக்களுக்கெல்லாம் அடிமையாறான் நம்ம சொல்லிட்டு நெறைய பார்த்துக்கிட்டோம். நெறைய பிள்ளைங்கள்லாம் வந்து பல போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தான் இருக்கிறாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில பெற்றோர்களும் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பெற்றோர்கள் வீட்ல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. ஏதோ ஒரு சண்டை நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இப்ப என்ன பண்ணுவோம்? அப்பா சண்டை போடுறாரு, கத்துறாரு, பேசுறாரு, திட்டுறாரு. ஆனா, அதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்றாரு? எனக்கு கோவமா இருக்கு. அவரு தண்ணி அடிக்கிறதோ, இல்ல புகைப்பிடிக்கிறதோ இதெல்லாம் குழந்தைங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது, அவன் வந்து அவன் வயசுக்கு என்ன பண்றான்? அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடர்பாடு, ஒரு கோவப்படுறான். ஸ்கூல்லயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, டீச்சர் கிட்டயோ எங்கேயோ ஒரு இடத்துல அவனுடைய மனசு வந்து ஏதோ ஒரு இறுக்கத்துக்கு ஆளாகும்போது, அவன் என்ன பண்றான்? அவன் அப்பா கோவப்படுறாரு, சண்டை போட்டாரு, மன கஷ்டமா இருக்குதுன்னு தண்ணி அடிக்கிறாரு. எனக்கு இப்போ மன கஷ்டமா இருக்குது. நான் தண்ணி அடிக்கிறதுல, இல்ல நான் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது என்ன தவறு? அப்படின்ற கேள்வி அவன் செய்யற தப்ப கூட சரின்னு அவனுக்கு மனசு உணர்த்துது. இங்க தான் வந்து